ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். 2024க்கான அக்டோபர் மாத பலன்களை கன்னி ராசிக்கு பார்க்கலாம். 12 ராசிகள்லேயே அதிகமா நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசியா கன்னி ராசி முதலாவதாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம். ஏன்னா எல்லா கிரகங்களும் அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு அமர்ந்திருக்கு. முதலாவதாக முத்தாய்ப்பாக உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசியிலேயே உச்சமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய பலம் உங்களுக்கு, மிகப்பெரிய சாதகமான அமைப்பு உங்களுக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய மனது ரொம்ப வலிமையா இருக்கு. உங்ககிட்ட மோதுற யாருமே உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. ஏற்கனவே குருவோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழுந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய ராசி அதிபதி புதன் மேலையும் விழுது. அவர் மிகப்பெரிய ஒரு உச்ச பலத்தோட அமர்ந்திருக்கார். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்புள்ள ஒரு மாதமா இருக்கும். அதனால இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே அதிகமாகிற அமைப்பு. எங்க போனாலும் ஒரு மதிக்கப்படுகின்ற ஒரு தனி நபரா கன்னிராசிக்காரர்கள் இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி பேசுவாங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதையை அள்ளி கொடுப்பாங்க. உங்களை ஒரு தனித்துவமாக ஸ்பெஷலா கவனிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ராசியும் ராசி அதிபதியும் சுபத்துவமா வலிமையா இருக்கு. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்க எந்த காரியமா போனாலும் அது எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இருக்கிற இடம் கூட மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பல சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்க போவீங்க. ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல பல விசேஷங்கள் நடக்கின்ற ஒரு அமைப்பை கொடுக்குது. உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறது பணவரவை அதிகப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. உங்களுடைய தொழில் வியாபாரத்துல பணவரவு நல்லபடியா இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகமா இருக்கும். உங்க சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். 3ஆம் இடத்த குரு 9ஆம் இடத்துல இருந்து நேரடியா பாக்குறார். அதனால உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக மாறும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அவர்களுக்கும் உங்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய 5ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்கறது மிகப்பெரிய விசேஷம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் 1ஆம் இடம் இந்த 3 இடத்துலயும் குருவோட கனெக்ஷன் இருக்கு. இதுதான் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல மிக முக்கியமான இடங்கள். லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லப்படுது. இந்த 3 முக்கோணங்கள்லயும் குருவோட பார்வை படுறது மிக நல்ல விஷயம் கன்னி ராசிக்கு. அதனால உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், எல்லாமே கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதை விட அற்புதமான கிரக அமைப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கிரக அமைப்புல கன்னி ராசிக்காரர்கள் இருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே நடக்கும். அவங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய குழந்தைகள் அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க கிடைக்க பெறுவாங்க. அடுத்ததா சனி 6ஆம் இடத்துல இருக்கார். சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு இந்த 3ஐயும் கட்டுப்படுத்திட்டு இருக்கார் சனி. சனிங்கிற ஒரு பாவ கிரகம் ஒரு நல்ல இடத்துல, அதாவது ஒரு கெட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு கெட்டவைகள் எல்லாம் நடக்காம பாதுகாத்துட்டு இருக்கார் உங்களுக்கு. இது ஒரு மிகப்பெரிய பலம் கன்னிராசிக்காரர்களுக்கு. நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கும் போது, கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல இருந்து கெட்டவைகளை அடக்கிட்டு இருக்கிற போது உங்களுக்கு கெட்டவைகள் நடக்காமலும் நன்மைகள் அதிகமா கிடைக்கிறதும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த பாக்கியமான ஒரு சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப நிலவிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கூட ஒரு நன்மை இல்லாத அமைப்புன்னா கூட 7ஆம் இடத்துல ஒரு சுப கிரகத்தோட ராசியில தான் ராகு இருக்கார். சுப கிரகத்தோட வீட்டுல இருக்கிற ராகு உங்களுக்கு அதிகப்படியான கெடு பலன்களை எல்லாம் தந்துட மாட்டார். அந்த சுப கிரகத்தை போலவே செயல்பட்டு உங்களுக்கு நன்மைகளை தான் ராகு கொடுப்பார். அதனால 7ஆம் இடத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலம் நண்பர்கள் மூலம் மிகப்பெரிய கெடுதல்கள் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததா குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது. குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு. 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி வழங்கிட்டு இருக்கார்.
கன்னி ராசிக்காரர்களுக்கு இப்ப என்னென்ன தேவையோ, என்னென்ன நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ 2-3 மாதமா, மே மாதத்துல இருந்தே. இப்போ இந்த மாதம் கிரக சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதும், 2ஆம் அதிபதி ஆட்சி ஸ்தானத்துல இருக்கிறதும் இன்னும் உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்துகின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய், 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்ற மாதிரி, செவ்வாய்க்கு 10ஆம் இடம் ஒரு நல்ல இடம், கேந்திர ஸ்தானம். 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் உங்களுடைய தொழில்ல நல்ல நன்மைகளையே உங்களுக்கு கொடுப்பார். செவ்வாயோட பார்வை உங்களுடைய ராசி மேல விழறதும், உங்களுடைய 4ஆம் இடத்துல விழறதும் உங்களுக்கு சின்ன சின்ன கோபங்களை உண்டாக்குற ஒரு அமைப்பு, சின்ன சின்ன டென்ஷனை உண்டாக்குன்ற ஒரு அமைப்பு. ஆனா அது கூட மற்ற கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால அது கூட உங்களுக்கு பெருசா உங்களை பாதிக்காது. மாணவர்களுக்கு இந்த மாதம் படிப்புல சாதிக்கின்ற ஒரு மாதம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் உங்களுடைய அறிவுக்கான ஒரு கிரகம். அவர் உங்களுடைய ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால படிப்புல இந்த மாதம் நீங்க நல்லபடியா சாதிப்பீங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல கிரக சூழ்நிலையாவே இருக்கு. எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த அக்டோபர் மாதம்